எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஎஸ்எஸ் அனிமேஷன் வந்து டுட்டோரியல் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவும் போடுறேன், அப்புறம் ஃபுல் வீடியோவாகவும் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பம் ஏதோ அதை பாருங்கள். சீரியஸாக பார்க்கணும்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்டு பேசிக்லேருந்து நான் அட்வான்ஸ் வரைக்கும் சிஎஸ்எஸ் அனிமேஷனை கரைச்சி குடிக்கிற மாதிரி எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று index.html அப்புறம் style.css. இப்போது நான் விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நேம் இருக்குது. அப்புறம் index.html ஃபைல் இருக்குது. ஸ்டைல் ஃபைல் வந்து 2 ஃபைல் நான் கிரியேட் பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ index.html போயிட்டு எக்ஸ்க்ளமேட்டரியை போட்டு என்டர் தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள அந்த HTML டேக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து மேலே டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை HTML ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நான் க்ரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைல் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நான் என்னோட HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லிங்க் டேக் யூஸ் பண்ணிட்டு ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த லிங்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்காக href அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி style.css அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் நேம் போட்டிருக்கேன். இப்போது இந்த style.css அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் வந்து என்னோட index.html உள்ள வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு டிவிஷன் போட்டு அதோட கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறேன். அந்த பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதை வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி அப்படிங்கிற டேகை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து வித் வந்து ஃபுல் வித் வந்து 100%, ஹைட் வந்து 100 VH அதாவது வியூ போர்ட் ஹைட்டும் கொடுத்துருக்கேன். பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் கீழே எனக்கு அந்த ஸ்க்ரோல் பார்லாம் எனக்கு வந்து தெரியுது. ஸோ எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியக்கூடாது. அது ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மார்ஜின் எதுவும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறக்காக மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்க்ரோல் பார் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அதாவது அந்த டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எல்லாமே போயிடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிளாஸ்னால டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சு பாக்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு சைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ வித்து வந்து 200 பிக்சலில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹைட்டும் கொடுக்கணும். எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வித்து ஹைட்டு கொடுத்தா தான் அது வந்து ஒரு என்ன சொல்ல ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலரில் ஒரு டப்பா மாதிரி கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டப்பா மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் அந்த டப்பாவை தூக்கி சென்டரில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் பாடியில் போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே உள்ள டப்பா ஹரிசாண்டல் அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் சென்டரில் வந்து நின்றுக்கணும். இப்போ எனக்கு ஒய் டைரக்ஷனில் சென்டரில் வரணும். ஸோ அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் டைரக்ஷனில் அந்த டப்பா வந்து சென்டரில் வந்து உட்காந்துரும். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக சென்டரில் வந்து உட்காந்துருக்கு. அண்டு நான் எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதுதான் அந்த ஃப்ளெக்ஸோட வேலை. ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மீடியா கொரி யூஸ் பண்ணே தேவையில்ல. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் அதாவது என்ன சொல்லணும்னா டிரான்சிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் பேசிக்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹோவர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது டிரான்சிஷனை வச்சு நான் அந்த பாக்ஸை தொடும் போது அதாவது அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மவுஸை கொண்டு போகும்போது அதோட சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறது தான் இப்போது என்னோட கான்செப்ட்டு. ஸோ ஹைட்டு வித்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னோட மவுஸை அந்த பாக்ஸ் மேலே கொண்டு போனேன்னா 200 வித்து ஹைட்டில் இருந்தது 400 வித்து ஹைட்டில் மாறி பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து மாறுது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டப்பா வந்து நான் வந்து ரவுண்டாக மாற்ற போகிறேன். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் மாற்றுறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு வருது. ஸோ அதை ஸ்மூத்தாக ஆக்குறதுக்காக தான் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. டிரான்சிஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் போக போக நான் வந்து சொல்கிறேன் ஏன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறேன். ஸோ நார்மலாக டிரான்சிஷன் அப்படின்னு போட்டு அதோட செகண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, நான் எப்போ அந்த பாக்ஸை ஹோவர் பண்ணுறேன்னா 1 செகண்ட் அந்த வித்து ஹைட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்காக அதை ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்காக அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் வந்து ஹோவர், அதாவது மவுஸை எடுத்த உடனே மின்னல் வெட்டுற மாதிரி போகுது, ரிட்டன் போகுது. இப்போ பாருங்க, நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே ஸ்லோ வருது, மவுஸை எடுத்த பிறகும் ஸ்லோவாக ரிட்டனில் அந்த 1 செகண்ட் அப்படிங்கிறதுல வெளியே போயிட்டு போகிறது மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பார்டர் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த சர்க்கிளை சுற்றி ஒரு 5 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஒரு 5 பிக்சலில் ஒரு பார்டர் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஹோவர் பண்ணுறேன், அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த ரவுண்டாக ஒரு பார்டர் வந்து தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதெல்லாம், அதனால் இன்னைக்கு நான் இதிலேருந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேட் ரொட்டேட் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் பண்ணுனா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்கும். ஸோ எக்ஸு ஒய் இசட் 3D அப்புறம் டிரான்ஸ்லேட்டுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் கொடுக்குறனால டிரான்ஸ்லேட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 100 பிக்சல்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இந்த டப்பா வந்து அப்படியே ரைட் சைடில், அதாவது 100 பிக்சலில் மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுதா அழகா. ஸோ அதுதான் இந்த டிரான்ஸ்லேட் எக்ஸ். நான் கொஞ்சம் பிக்சலை கூட்டிக்கிறேன், ஒரு 500 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணுறேன், 500 பிக்சலில் அந்த இடத்துல மூவ் ஆகுது. நான் அந்த கர்சரை வந்து திரும்ப பழைய எங்கேயாவது நவட்டினேன்னா அந்த டப்பா வந்து பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஸோ இது லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணோன்னா மைனஸில் போட்டிங்கன்னா இந்த சைடு வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகுது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் பண்ணியிருக்கோம், இப்போ ஒய் டைரக்ஷனில் பண்ணலாம். ஸோ ஒய் டைரக்ஷன்னா மேலேயும் கீழேயுமா. ஸோ அதனால் அந்த எக்ஸு ஒய் அப்படிங்கிறது மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும். ஸோ கேப்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். டிரான்ஸ்லேட் ஒய் அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து 500 பிக்சலில் கொடுத்தேன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த இது வந்து மூவ் ஆகும். 500 பிக்சலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே சொர்சைங்னு போயிட்டு வருது. நான் அந்த கர்சரை வந்து அப்படியே ஆட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுவாக போயிட்டு வரும். ஸோ லைட்டாக மிஸ் ஆனால் கூட போன இடத்த விட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வரும். ஸோ இப்போ மைனஸ்ன்னு கொடுத்தேன்னா சொர்சைன்னு மேலே போயிடும். பாருங்கள், காணா பேசி எடுத்தேன்னா ரிட்டன் அதே இடத்துக்கு வருது. ஸோ இதுதான் சாதாரண அந்த டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஒய். அப்புறம் டிரான்ஸ்லேட் இசட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படின்னா நம்ம சைடு, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வர்ற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3D எஃபெக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ப்ரிசர்வ் 3D அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக அந்த வீடியோவில் வர பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பேசிக்ஸை மட்டும் எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ அதே மாதிரி செட்டில் பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது மட்டுமே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸு ஒய் இசட்டுன்னு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ மொட்டைக்கட்டையாக டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 200 பிக்சல், அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது வந்து எக்ஸ் டைரக்ஷனும் செகண்ட் உள்ளது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனையும் குறிக்கும். அப்போது என்ன நடக்கும், இப்படி எக்ஸும் இது ஒய்யும் இதுக்கு ரெண்டும் குறுக்கால, அதாவது கிராஸாக வந்து போகும். இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்வைங்குன்னு அப்படியே ரைட் சைடில் அப்படியே கிராஸாக போகிறதுக்கு தான் அந்த எக்ஸு ஒய் ஒரே நம்ம டிரான்ஸ்லேட்டில் வந்து கொடுக்கறதுக்காக தான் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நான் மைனஸில் கொடுத்துருக்கேன். மைனஸில் கொடுத்தனால எக்ஸ் டைரக்ஷனில் மைனஸில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. இது நீங்கள் மேலேயும் லெஃப்ட் சைடில் போய்க்கலாம், அப்புறம் மேலே ரைட் சைடும் போய்க்கலாம். ஸோ அதனால் மைனஸும் கொடுத்தேன்னா லெஃப்ட் சைடில் மேலே போகும். இப்போ பாருங்கள், அப்படியே ஜம்முன்னு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஸோ இப்போ வந்து எனக்கு ரைட் சைடில் அப்படி போகணும்னா எக்ஸில் உள்ளதை பாசிட்டிவாகவும் ஒயில் உள்ளதை நெகட்டிவாக வச்சேன்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த சைடு போகும். பார்த்தீங்கன்னா அழகாக மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் அந்த சப்பையான இது டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிரான்ஸ்லேட் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ அதை தூக்கிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அந்த டிரான்ஸ்லேட் ப்ராப்பர்ட்டியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்த விடுறது, அதாவது ரொட்டேட் அப்படிங்கிறதுல ஒரு 5 வகை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கேன்.
எக்ஸ் வந்து 360 டிகிரி, இது வந்து டிகிரியில் கொடுக்கணும், ஏன்னா ரொட்டேட் பண்ணது எத்தனை டிகிரி அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இப்போ நான் கொண்டு போகிறேன் பாருங்க, அப்பளப்ப சுருட்டி மடிக்கிற மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 360 டிகிரி வந்து சுற்றுது. எடுத்தேன்னா ரிட்டர்னில் 360 டிகிரி சுற்றுது. ஸோ அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மைனஸில் வந்து ஒரு கொயமையான ஒரு கொடுத்து பார்க்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எவ்வளோ நீங்கள் டிகிரி கொடுத்தாலும் பம்பரமாக சுற்றும் கட கட கடன்ட்டு. இப்போது ஒயில் வந்து வச்சுக்கிறேன். ஒய்னா எப்படி சொல்ல, இந்த டைரக்ஷனில் சுற்றும். இப்போ பாருங்கள், இப்படி புரட்டி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஒய். அதுக்கும் இல்லாமல் நம்ம வந்து நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்மியாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு -360 டிகிரியில் சுற்றுது. எடுத்து விட்டோம்னா பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாகவும் வச்சுக்கலாம். பாசிட்டிவாக வச்சோம்னா இந்த சைடு ரைட் சைடில் வந்து ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அழகாக ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஒர்க்கா, அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட் டைரக்ஷன், அதாவது நம்மளுக்கு முன்னாடி சுற்றுற ஒரு தரச்சக்கரம் மாதிரி ஒரு பம்பர மாதிரி சுற்றுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு அழகாக தெரியுது. ஸோ நான் கொண்டு போகும்போது ஒரு 360 டிகிரியில் சுற்றுது. அண்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றும். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் லெஃப்ட் சைடில் சுற்றுது. எடுத்தோடனே திரும்பவும் ரைட் சைடில் போகுது. அண்ட் இப்போ நம்ம கொயமையான்னு கொடுக்கலாம். அது எப்படி பம்பரமாக சுற்றுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் அப்படியே தெறிக்க விடுது, தலகலகலன்னு அவ்வளோ டிகிரியும் சுற்றிடும். அந்த ஒரு செகண்ட் தான், ஏன்னா நான் டிரான்சிஷன் வந்து ஒரு செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு செகண்டில் அவ்வளோ எவ்வளவோ கொடுத்துருந்தேன், 36 லட்சமா கோடியான்னு தெரில, அவ்வளோ டிகிரி வந்து சுற்றிடும். ஸோ இவ்வளோதான் இந்த ரொட்டேட் அப்படிங்கிறது. இப்போது ரொட்டேட் அப்படிங்கிற வெறும் இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் டிரான்ஸ்லேட்டில் கொடுத்த மாதிரி இதுலேயுமே 360 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நார்மலாக இசட் டைரக்ஷனில் தான் சுற்றும். ஸோ நீங்கள் ரொட்டேட் இசட் கொடுத்தாலும் சரி, இல்லை மொட்டைக்கட்டையாக ரொட்டேட்டுன்னு கொடுத்தாலும் சரி. இப்போ நான் 2 டிகிரி கொடுத்தேன்னா எக்ஸ் ஒய் அப்படின்லாம் இதுக்கு வந்து ரொட்டேட் வந்து வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஒரு சைடு தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்லேட்டில் கொடுத்த மாதிரி எக்ஸு ஒய் அப்படிங்கலாம் கணிப்பு கிடையாது, ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். ஸோ ரொட்டேட் 360 டிகிரின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இசட் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் இசட்டுன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை மொட்டைக்கட்டையாக ரொட்டேன்னு கொடுத்தாலும் மட்டும் சரி, அது 360 டிகிரியில் பம்புற மாதிரி சுற்றி காமிக்கும். ஸோ அவ்வளோதான், ரொட்டேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. இப்போது ஸ்கேல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கேலில் வந்து எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேல் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு அந்த எஃபெக்ட் தெரில, ஸோ 2ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் ஒய்டராக அப்படியே விரியுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது, ஒன்றுமே இல்லை, சப்பை தான். இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா எவ்வளோ கொடுக்கணும் அந்த லென்த்துக்கு படி பார்த்தீங்கன்னா அந்த இது விரிஞ்சு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்கேல் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ இப்போ மைனஸ்ன்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணுவோம், ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு சுற்றும், அதாவது நான் புரட்டி போட்டு இப்படி விரிச்சு விடுற மாதிரி. ஸோ இப்போ இது எப்படின்னா, ஒரு பாயின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயை விரிச்சிங்கன்னா எப்படி வரும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சுருட்டி இருக்கும் போது சாதாரணமாக இருக்கும், அதே இது விரிக்கும் போது நீளமாக வருது பார்த்தீங்களா, அதே தான். ஸோ இப்போ ஒயில கொடுக்கேன், ஒயில மைனஸ்ன்னு கொடுத்தனால ஒரு ரொட்டேட் ஆகி, அதாவது பாயை குப்பரை போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் -2னே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் மட்டும் எனக்கு இழுத்தா போகும். பாருங்க, ஒரு ரொட்டேட் ஆகி மைனஸில் இழுக்குது. அதே இது ப்ளஸ்ன்னு கொடுத்தேன்னா சாதாரணமாக அப்படியே 2 சைடு ஒய்டராக அந்த பாயை விரிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஸ்கேல் இசட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த இசட் வந்து, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, செட்டுங்கிறது நம்ம பக்கம், அதாவது இந்த 3D எஃபெக்டில் வரத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒன்லி என்ன சொல்ல வேலை செய்யாது, அதெல்லாம் போக போக பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும் ஒரே நேரத்தில் ஒய்டராக வரும், அதுதான் ஸ்கேல் அப்படிங்கிறது மொட்டையா. அதாவது நீங்கள் எக்ஸு ஒய்ன்னு தனித்தனியாக பிரிக்காமல் மொட்டைக்கட்டையாக ஸ்கேலுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸு ஒய் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ எக்ஸில் வந்து 2 ஆகும், ஒய்யில் வந்து 3, அதாவது 3 பங்கு வந்து பிரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் எக்ஸு ஸ்கேல் ஒய் அப்படின்னு தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் ஸ்கேலுன்னு சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் டைரக்ஷன்லையும் செகண்ட் இது ஒய்க்காகவும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5ன்னு கொடுத்தேன், பாருங்கள் எவ்வளோ வண்டி பெருசாகுதுன்னு. இப்போது இது வந்து நம்ம பாயிண்ட்லேயும் வச்சுக்கலாம், 0.1 0.2 அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ நான் 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 1ல் பாதி, அதாவது குட்டியாக இருக்கும் பாருங்கள்,
குட்டியாக இருக்குது. அண்டு 5 அப்படின்னு கொடுத்தனால உயரமாக இருக்க மாதிரி ஒய் டைரக்ஷனில் இருந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஸ்கியூவில் வந்து 3 வகை தான், எக்ஸ் ஒய் ஜெட்டெல்லாம் இதில் கிடையாது. ஸோ ஸ்கியூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து டிகிரியில் கொடுத்துருக்கேன், ஒரு 10 டிகிரி கொடுத்தேன்னா கொஞ்சம் அப்படியே சாய்ச்சி போடுற மாதிரி, அதாவது டில்ட் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், எக்ஸ் டைரக்ஷனில் கொஞ்சம் நெளிக மாதிரி இருக்குது, அதுதான் இந்த ஸ்கியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 100 டிகிரி கொடுத்தேன்னா 90 டிகிரியை தாண்டி அப்படி 10 டிகிரி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து பொழந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நான் 60 டிகிரினே கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் சாய்வாக கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ தகர்த்த கவுத்தி போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கியூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து சப்பையாக்கி இப்படி சைடாக போடுறதுக்கு தான் அந்த ஸ்கியூ அப்படிங்கிறதுக்கு வேலை செய்யும். ஸோ இதுக்கு பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணும்போது எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது. இப்போது நான் ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒய்யில் கொடுத்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு நெளிய ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒய்யில் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகுது, அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மட்டும் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, நடுவில் உள்ளதெல்லாம் அப்படியே கிராஸாக பெண்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி சொல்லி வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டுமே கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் வெறும் ஸ்கியூ அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து அதே மாதிரி எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் 10 டிகிரியும் ஒய் டைரக்ஷனில் 30 டிகிரியும் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு வித்தியாசமாக நெளியுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கியூ ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் நெகட்டிவில் கொடுக்கறனால ஒரு சைடு மட்டும் எனக்கு நெகட்டிவில் போகுது. ஸோ நீங்கள் வெறும் ஸ்கியூ 10 டிகிரியும் கொடுத்தீங்கன்னா அதே தான், எக்ஸ் டைரக்ஷனில் நார்மலாக வருது மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ரொட்டேட் இசட் ரெண்டுமே ஒன்றுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஸ்கியூ எக்ஸ் ரெண்டுமே ஒன்று. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கியூ எக்ஸ்ன்னு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் நெளியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அந்த ஹோவர் எஃபெக்ட் தேவையில்லை. இப்போது நான் என்ன ஹோவர் பண்ணாலும் எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எல்லா சைடும் மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அது வந்து அனிமேஷன் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாக்ஸுக்கு தான் நான் இப்போ வந்து அந்த அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அனிமேஷன் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுத்தாலும் சரி தான், அனிமேஷன் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி தான். ஸோ இவ்வளோ பதில் இருக்குது, நான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷனை பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஏதாவது உங்கள் இஷ்டம் தான், என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ஒரு செமிகோலன் வச்சுக்கணும். ஸோ அனிமேஷன், அதாவது அனிமேஷன்னாலும் சரி, அனிமேஷன் நேம்னாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டியூரேஷன், எவ்வளோ நேரம் எனக்கு அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 5 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்ங்கிறது செகண்டை வந்து குறிக்கும். ஸோ அனிமேஷன் நேமும் அனிமேஷன் டியூரேஷன் தான் ஃபஸ்ட்டு. என்ன சொல்ல, எந்த ஒரு அனிமேஷன் பண்ணாலும் இந்த 2 இருந்தாலே போதும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷன் அப்படிங்கிறத ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து நம்ம போடணும். ஸோ இந்த அனிமேஷன் வந்து இங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீ ஃப்ரேம்ஸும் போட்டு அந்த அனிமேஷன் நேம் வந்து இங்கே வந்து போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி நேம் வந்து பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இங்கே அந்த பாக்ஸை வந்து போட்டிருக்கேன். ஸோ அனிமேஷன் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கலாம்னா, ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண வைப்பாங்க. இன்னொன்று பெர்சன்டேஜ் வழியாக ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் டு வழியாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஒரு 500 பிக்சல்லேருந்து ஒர்க் ஆகும், அதாவது ரைட் சைட்லேருந்து வரும். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த 5 செகண்டில் 500 பிக்சல் ரைட் சைட்லேருந்து வருது. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த டூங்கிறது 100%, அதாவது ஃபுல்லாக அந்த 5 செகண்ட் முடிதங்குள்ளேயும் எங்கே வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ -500 பிக்சல் கொடுத்துருக்கேன், அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் வரும். ஸோ இந்த பாக்ஸை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் வரும். பாருங்கள், ரைட் சைட்லேருந்து அப்படியே 5 செகண்டில் லெஃப்ட் சைடு 500 பிக்சல் வந்து அப்படியே மூவ் ஆகி கரெக்டாக டிஃபால்ட்டாக அந்த ஒரிஜினல் பிளேஸுக்கு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் மட்டும்தான் கொடுக்கணுமா, நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி நான்
லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு, அதாவது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து சுற்றிக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ ரொட்டேட் இசட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஸோ நான் கண்ட மாதிரி ஒரு டிகிரி கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், அப்படியே அடிச்சு தொறுக்கிட்டு சுற்றிக்கிட்டே போகுது. ஸோ பம்பரமாக போயிட்டு கரெக்டாக முடிஞ்ச உடனே அந்த பிளேஸுக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரத மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேறு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒய் டைரக்ஷனில் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஒரு -20 பிக்சல் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இந்த சைடும் நீங்கள் ஒரே லைனில் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். அதாவது ஒவ்வொரு லைனாக கொடுக்காம நீங்கள் ஒரே லைனில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டிரான்ஸ்லேட் ஒய்யோட வேலை தான் இது. ஒரு வித்தியாசமாக அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வருது. அப்புறம் இந்த ரொட்டேட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து அந்த ஒய் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பிக்சலில் வந்து எக்ஸ்ட்ரா போடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மேலேருந்து கீழே வர்ற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம், அழகாக ஒரு 200 பிக்சலில் மேலேருந்து அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அப்படியே கிராஸாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நீங்கள் ஸ்கியூ, அதாவது ஸ்கியூங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்துட்டாங்க. ஸோ ஸ்கியூ வந்து ஒரு 80 டிகிரி கொடுத்தேன்னா அப்படியே ஒரு என்னத்தையோ கல்லை கொண்டு எறிகிற மாதிரி இருக்கும். கல்லை விட்டு தூக்கி எறிஞ்சா அப்படியே சுழட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்டில் வருது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது வாட்டு வேலை செய்யும். இப்போ பாருங்கள், ஸ்கியூ இங்கிட்ட வந்து -18 கொடுத்துருங்க. அதாவது இந்த சைடு அப்படியே ரொட்டேட் ஆகும் பாருங்கள், அப்படியே திரும்பி இந்த சைடு அப்படியே சாயிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரம் டூ வச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்சன்டேஜ் வழியாக பார்க்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இஷ்டம் தான், 10% இருக்கும்போது எனக்கு வேலை பார்த்தா போதும், மற்றபடி அனிமேஷன் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் இங்கே பாருங்கள் 15 போட்டிருக்கேன், அடுத்து 65ன்னு போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்தலாம். அடுத்து 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 0னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 300 பிக்சலில் இருந்து ஸ்டார்டிங்கில் வரது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒய் டைரக்ஷனில் போகிறேன். அதாவது ஒரு டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ இது வந்து மைனஸில் போடணும். அடுத்து வந்து இதை ஒய் டைரக்ஷனாக மாற்றிக்கிறேன். ஸோ -300 பிக்சல்னு போட்டேன்னா இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் கீழே வருது, அப்படியே லெஃப்ட்டில் போகுது, அப்படியே மேலே போகுது. இது ஏன் பார்த்தீங்கன்னா இன்னொரு கணாலும் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் ஸ்லோவாக வருது, அடுத்து டக்குன்னு தூக்கி எறிகிற மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான பெர்சன்டேஜ், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்லாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 25, அடுத்து 50, அடுத்து பார்த்தீங்கன்னா 75, அடுத்து 100 அப்படின்னு சொல்லி நான் 4 இதை பிரிச்சிருக்கேன். ஸோ ஈக்குவல் பொசிஷனில் ஈக்குவல் ஸ்பீடில் போகும். பாருங்கள், அழகாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் போகிற மாதிரி போயிட்டு கரெக்டாக ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. பாருங்க, அழகாக அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தது. அப்புறம் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 360 டிகிரி அப்படின்னு சொல்லி போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 360 ரொட்டேட் ஆகுது, அடுத்து ரிட்டர்னில் சுற்றுது, அடுத்து பாருங்கள் அப்படியே சுற்றி வருது மாதிரி இருக்குது. ஸோ 4 பக்கமும் சுற்ற விட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ சுற்ற விடலாம் வாங்க. நான் 4 சைடும் கொடுக்குறனால பாருங்கள் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகலை. ஏன்னா லெஃப்ட் சைடில் வரும்போது எனக்கு இந்த சைடு சுற்றுற மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மைனஸில் கொடுத்துக்கிறேன், இங்கிட்ட மைனஸ், அப்புறம் எல்லாமே மைனஸும் கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் பம்பரமாக போகுது, அப்படியே சுற்றுது, அடுத்து இந்த இடத்துல சுற்றலை. ஸோ அந்த இடத்துல நான் வந்து பாசிட்டிவாக வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் சுற்றுது, ஒரு சுற்று, அடுத்து இன்னொரு சுற்று, அடுத்து ஒரு சுற்று, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது, அப்படியே சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அனிமேஷன்லேயே நிறையா விதமான வகைகள் இருக்குது. அதாவது இத்தனை தடவை சுற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டிலே அப்படின்னா, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோடனே அந்த பம்பரை மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ அனிமேஷன் டிலே கொடுத்தேன்னா 3 செகண்ட் வெயிட் பண்ண பாருங்கள். 1 2 3 இப்போ கிளம்புது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த அனிமேஷன் டிலே. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம்னாலும் அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சுத்த விடலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்க்ரோல் எஃபெக்ட் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனிமேஷன் டிலே வந்து அந்த அனிமேஷனில் ஒரு விதமான பார்ட். ஸோ இப்போ 10 செகண்ட் கொடுத்தாலுமே பாருங்கள் 10 செகண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு செகண்டும் அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படா காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த 10 செகண்ட் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ 10 செகண்ட் முடிஞ்சோடனே இப்போ பாருங்கள் அதுவாக அந்த அனிமேஷன் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த அனிமேஷன் டிலேயோட வேலை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டிலே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐட்ரேஷன் கவுண்ட்னா இப்போ நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இது வந்து 3 தடவை சுற்றிட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து 2வது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ 3வது ஆரம்பிக்கி பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அந்த 3 தடவை சுற்றிட்டு அதையோட முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னாலும் அது 1 லட்சம் தடவை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த 5 செகண்டில் வந்து ஒவ்வொரு தடவையும் 1 லட்சம் தடவை சுற்றணும். ஸோ எனக்கு வந்து நிப்பாட்டவே கூடாதுங்க, எந்நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி நீங்களாட்டு கொடுத்து விட்டுறலாம். இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வாட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கலாம், அது வாட்டு சுற்றிக்கிட்டே கிடக்கும். பாருங்கள் நான் எதுவுமே செய்யலை. இன்ஃபைனைட் கொடுத்தீங்கன்னா அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சும்மா வீடியோவை மட்டும் பார்த்தா கொஞ்சம் குழப்பம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. ஸோ நார்மல் அப்படிங்கிறது நார்மலாக உள்ளது. ஸோ ஆல்டர்னேட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட நார்மலாக உள்ள மாதிரி தான். பாருங்கள் அதே மாதிரி தான் போகுது, அதே மாதிரி தான் வருது. ஆனால் ஒவ்வொரு இதில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ரொட்டேட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்து கொடுக்கறனால இப்படி வருது. ஸோ இப்போ ஆல்டர்னேட் ரிவர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ரிவர்ஸில் இருந்து மேலேருந்து வரும் பாருங்கள், லாஸ்ட்டாக போகிற பொசிஷனுக்கு பின்னாடி கூடி இருந்து வரும். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அளவாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் அதில் ரிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ரிவர்ஸ்னாலும் ஒன்று தான், ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னாலும் ஒன்று தான். அதாவது ஆல்டர்னேட்னா உல்ட்டா, என்ன சொல்ல, நம்ம சாதாரண விடுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சுற்ற விடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ அனிமேஷன் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னாலும் ஈக்குவலாக தான் இந்த அனிமேஷன் வந்து வருது. மறுபடியும் நான் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் மேலேருந்தே எனக்கு வந்து சுற்றிக்கிட்டே வர மாதிரி ரிவர்ஸ்லேருந்து வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து தூக்கிடலாம். நெக்ஸ்ட் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். டைமிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு 4 விதமாக இருக்குது. ஸோ 5 விதமாக இருக்குது. ஸோ ஈஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஈஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும், அப்புறம் ஸ்லோவாக போகும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும். பாருங்கள் அப்படியே சருன்னு வருத மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து அப்படி எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ ஸ்லோவாக கிளம்புது, ஃபாஸ்ட்டாக போகுது, லாஸ்ட் வந்து ஸ்லோவாக இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஈஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுலேயே 3 விதமாக இருக்குது. ஈஸ் இன், ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட் அப்படின்னு இருக்குது. ஈஸ் இன்னுன்னா பாருங்கள் கிளம்பும் போது ரொம்ப ஸ்லோவாக போகும், லாஸ்ட்டாக முடிக்கும் போது டக்குன்னு அப்படியே மின்னல் வேகத்தில் முடியும். ஸோ இன்னொருக்கா பண்ணுறேன். ஸ்லோவாக கிளம்பும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக போயிட்டு லாஸ்ட் வந்து டக்குன்னு முடியும். ஸோ இதுதான் ஈஸ் இன். ஈஸ் அவுட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேகமாக கிளம்பும், லாஸ்ட் முடியும் போது ஸ்லோவாக வரும். பாருங்கள் எப்பவும் போல் ஸ்பீடாக கிளம்புது, லாஸ்ட்டாக போகும்போது ஸ்லோவாக பார்த்தீங்களா, ஸ்லோவாக வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இன்னொருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் லாஸ்ட்டாக ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் முடியுது. ஸோ இதுதான் ஈஸ் அவுட் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈஸ் இன் அவுட்னா கிளம்பும் போது ஸ்லோவாக கிளம்பும், முடியும் போது ஸ்லோவாக வந்து முடியும். பாருங்க அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு அப்படி முடியுது. ஸோ இதுதான் ஈஸ் இன் அவுட் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் ஒன்று லீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. லீனியர்னா ஒன்றுமே இல்லை, எல்லா பொசிஷன்லையும் ஒரே ஸ்பீடில் போகும். பாருங்கள் அப்படியே ஸ்மூத்தாக போகுது, ஸ்மூத்தாக வருது, ஸ்மூத்தாக போகுது. இதுதான் அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஈஸ் ப்ராப்பர்ட்டியும் அப்புறம் இந்த லீனியர் தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம்.
ஸோ நீங்களும் இதை வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக பண்ணியிருந்தேன். இப்போது நான் அதை ஒரே லைனில் எப்படி கொண்டு வரலாம், அதாவது எனக்கு 5 செகண்டில் ஸ்பீடாக வரணும், அதாவது இன்ஃபைனைட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறத வழக்கம் போல் போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து நேம் கொடுக்கணும். நேம் வந்து நான் பாக்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கீழே கீ ஃப்ரேம்ஸில் கொடுத்துருக்கேன், அதனால் அதே நேம் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து 5 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து இதில் என்ன சூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு என்ன சொல்ல லீனியர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஈஸி இன் அவுட்டுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபைனைட், அதாவது ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து லைன்ஸ் வந்து குறையும் பாருங்கள். அதே மாதிரி லீனியராக இன்ஃபைனைட்டாக 5 செகண்டில் வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ் ரொட்டேட்டிங் டிரான்ஸ்லேட் எல்லாமே பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்த பம்பரை மாதிரி சுத்த விட்டுருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்ஸ்பெக்டிவ். அதாவது நிறைய பேருக்கு இது வந்து பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு தெரியாது, அந்த ப்ராப்பர்ட்டி அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது. சும்மா ஒரு 2-3 லைன் தான் இருக்கும். பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து, அதாவது இந்த சீரியஸாக பார்க்குறவங்க, இதை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி உள்ள சீரியஸெல்லாம் பார்த்துட்டாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது தேவையில்லாதது எல்லாமே நான் அந்த அனிமேஷன் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்சிஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போது நம்மளுக்கு தேவை ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஹைட்டு வித்து அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலரில் ஒரு டப்பா மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 50 டிகிரியில் எக்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. அதாவது ரொட்டேட் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியலை, ஆனால் ரொட்டேட் ஆகி இருக்குது. ஆனால் எனக்கு பார்க்கும்போது ஒரு அது என்ன ஷேப்பு, அது பேர் எனக்கு தெரியலை. ஒரு எப்படி சொல்ல, ஒரு பலகையை சாத்தி போட்டால் ஒரு 3D எஃபெக்டில் எனக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிரான்சிஷன் வந்து நான் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு அந்த 3D எஃபெக்டில் வரல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டாக இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நம்ம பிக்சல்ஸை வச்சு கொடுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 500 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த 3D எஃபெக்ட் தெரியுதா? ஸோ உள்ளே பாருங்கள் சின்னதாக இருக்குது, வெளியில் வரும்போது அப்படியே பெருசாக உங்களுக்கு அந்த 3D வியூவில் வரும். ஸோ அதுதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நான் என்ன சொல்ல, பிக்சல்ஸ் அதிகமாக அதோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். பிக்சல்ஸை கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து நல்லா உங்களுக்கு நச்சுன்னு தெரியும் அந்த 3D எஃபெக்ட்டு. ஸோ இதுதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பெர்ஸ்பெக்டிவ்னா ஒன்றுமே கிடையாது, சும்மா நம்ம பண்ணுற ஷேப்புக்கு வந்து ஒரு 3D எஃபெக்டில், அதாவது என்ன சொல்ல 2Dயை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறதுக்காக அந்த 3D ஷேப்பில் கொண்டு வரதுக்காக தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நார்மலாக ரொட்டேட் வந்து இப்படி இருக்குது, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து விட்டா. அதே இது பெர்ஸ்பெக்டிவ் போட்டு ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்டில் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான், பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது 3D எஃபெக்டில், அதாவது அனிமேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்காக ஹோவர் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதாவது மவுஸை வந்து நான் அந்த பாக்ஸ் மேலே தொடும் போது எனக்கு வந்து சில விஷயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் 1500 பிக்சல், அப்புறம் ரொட்டேட் வந்து ஒரு எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 180 டிகிரி அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம், பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்குது, நான் ஹோவர் பண்ணும்போது ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த 3D எஃபெக்டோட, அதாவது அந்த பெர்ஸ்பெக்டிவோட ஒரு 180 டிகிரி சுற்றி வருது. ஸோ இதுதான் அந்த பெர்ஸ்பெக்டிவோட வேலை அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக டிரான்சிஷன் 1 செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது 1 செகண்ட் வருது, ரிட்டன் போகும்போது 1 செகண்டில் போகுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து டிரான்சிஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ரொட்டேட் ஆகும்போது எனக்கு அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த டாப், அது மட்டும் எனக்கு அப்படியே கிச்சுன்னு நிற்கணும். மற்ற எல்லாமே எல்லா சைடும் மூவ் ஆகணும். டாப் சைடு மட்டும் எனக்கு வந்து
அப்படியே சக்குன்னு நிற்கணும், ஆணி அடித்த மாதிரி இருக்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் மார்ஜினில் வந்து டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டுன்னு சொல்லி 4 இது இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஹோவரில் பண்ணும்போது எனக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆகலை. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் மார்ஜின் டாப்புங்கிறத அந்த பாக்ஸ்லையும் போய், அதாவது அந்த பாக்ஸில் போய் நான் ஆணி அடிக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் வந்து நான் டாப் சைடில் வந்து ஆணி அடித்து வைக்கிறேன். ஸோ அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் மார்ஜின் டாப். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா டாப் சைடு மட்டும் எனக்கு அப்படியே ஒட்டி இருக்கு, மற்ற சைடு மட்டும் அப்படியே மேலே வந்து கொண்டு போகுது. உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாப் சைடு மட்டும் அப்படியே சக்குன்னு பேஸ்ட் பண்ண மாதிரி, அதான் ஆணி அடித்த மாதிரி ஒட்டிக்கிடும். ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ரெண்டுலேயுமே நான் லெஃப்ட்டுன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ஒய் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ணணும் லெஃப்ட்டுனால. ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து ஆணி மாதிரி அடிச்சிட்டேன் இப்போது. ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்களா, லெஃப்ட் மட்டும் எனக்கு அசையவே அசையாது, அதே மாதிரி அப்படியே ஒட்டின இடத்துலையே தான் இருக்கும். மற்ற சைடு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ மைனஸ்ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு இப்போது மேலே கூடி ரொட்டேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது வந்து உள்ள கூடி வந்து ரொட்டேட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போது பாருங்கள், அப்படியே அன்னியன் எஃபெக்டெல்லாம் வருது. ஸோ அப்படியே மவுஸை வந்து நீங்கள் ஹோவர் பண்ணிக்கிட்டே இழுத்துக்கிட்டே வந்தாலும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இழுத்துக்கிட்டே போகும். ஸோ இப்போது ரைட் சைடில் நான் போட்டு பார்க்குறேன். இப்போது ரைட் சைடு வந்து நம்ம ஆணி அடிச்சாச்சு பாருங்க. ரைட் சைடு அப்படியே கல் மாதிரி நிற்கி மற்ற எல்லா சைடும் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப சப்பை தான், ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து இப்போது நான் பாசிட்டிவில் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து மேலே கூடி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், அன்னியன் எஃபெக்ட்லாம் வருது. அது வந்து மவுஸை நம்ம ஹோவர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்படி இந்த பாருங்கள் இழுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த அன்னியன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கடைசியாக வந்து பாட்டம். நம்ம டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு பார்த்தாச்சு. லாஸ்ட் வந்து பாட்டம் பார்த்துருக்கலாம். ஸோ பாட்டம் இப்போது நான் ஹோவர் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஒய்யில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்தா தான் இந்த சைடு பாட்டமில் வந்து வரும். பாருங்கள், அழகாக எனக்கு வந்து ஏதோ கதவை தள்ளுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் அப்படிங்கிற இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வித்தியாசமாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆட விட போகிறேன். அதாவது ஒரு குண்டு பல்ப் எடுத்து ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆட பண்ண போனேன். ஸோ இப்போது என் ஃபைலில் ஒரு இமேஜ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு இமேஜை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு குண்டு பல்போட இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த டப்பாக்குள்ளே போடுறேன். அதாவது இந்த டப்பாவுக்கு பதிலாக இந்த பல்பை வந்து போடுறேன். ஸோ இமேஜ் சோர்ஸ் பல்ப் டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டப்பா காணா பேரும் பல்ப் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த குண்டு பல்ப் வந்து தெரியுது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இது ஏன் ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஃப்ளெக்ஸ்னா ஃப்ளெக்சிபிள், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணி மறைச்சிக்கிட்டேன். இப்போது நான் அந்த இமேஜுக்கு மட்டும்தான் ஒரு சில அனிமேஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த இமேஜை தூக்கி இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிற நம்ம கீவேர்டு வந்து போடுவோம். அப்புறம் அனிமேஷன் நேம் ஏதாவது கொடுக்கணும். ஸோ நான் பல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் டைமிங் கொடுக்கணும், ஒரு 3 செகண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அதோட ஃபங்க்ஷன், அதாவது எப்படி ஸ்பீடாக போகணுமா அப்படி இப்படின்னு கொடுத்துருக்கு. நான் லீனியர்னு போட்டு இன்ஃபைனைட், எனக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி பண்ணியிருக்கேன். அடுத்து அனிமேஷன் ஒர்க் பண்ணுறதுக்காக கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த அனிமேஷன் நேம் வந்து போடணும் அந்த கீ ஃப்ரேம்ஸோட சேர்த்து. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ இல்லைன்னா பெர்சன்டேஜ் வச்சு பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃப்ரம் டூ அப்படிங்கிறத வச்சு பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே, இந்த அனிமேஷன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சீரியஸாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த சீரியஸெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் ஒய் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 50 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையே இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -50 டிகிரி லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த பல்ப் வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஆடுற மாதிரி, அதாவது சுற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ எனக்கு சுற்றுற மாதிரி வேணாம், எனக்கு ஊஞ்சல் ஆடுற மாதிரி வேணும். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் எடுத்துகிட்டு இப்போ நான் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், அதாவது மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ டிரான்ஸ்லேட்டையும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ
லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் அப்படியே பல்ப் வந்து அப்படியே வண்டியில் தள்ளிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ பிக்சல்ஸில் கொடுக்கணும். அந்த ரொட்டேட் அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் டிகிரி, மற்றபடி எல்லாமே பிக்சல்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், மேலேருந்து அப்படியே பல்பு கீழே தரையை நோக்கி போகிற மாதிரி ஒரு 50 பிக்சலில் வந்து தெரியுது. ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த சைடு, அதாவது ஏதாவது ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பல்ப் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்லாம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ டாப்பில் தான் நம்ம வந்து ஒட்டி வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒட்டிக்கிடுச்சு, ஆனால் இது வந்து மூவ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லேட் எடுத்து ரொட்டேட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன் பழையபடி. ஸோ நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் டாப்பை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேட் பண்ணிகிட்டே காமிக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம இது ஃபஸ்ட்டே பார்த்தோம். இது வந்து இப்படி சுற்றுது. எனக்கு வந்து இப்படி சுற்றக்கூடாது, ஆடணும் அப்படிங்கிறதுக்காக இசட்டுன்னு கொடுக்குறேன். ரொட்டேட் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி இப்படி ஆடுது. ஸோ இப்படி ஆடும்போது எனக்கு மேலே வந்து ஒட்டிக்கிடணும், மற்ற கீழே இது மட்டும்தான் ஆடணும். ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா மேலே வந்து ஆணி அடிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், மேலே அப்படியே கல் மாதிரி நிற்கி, மற்றது கீழே மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது. அண்ட் பாருங்கள், இது வந்து அப்படியே போயிட்டு மறைஞ்சிருது. ஸோ எனக்கு ஊஞ்சல் மாதிரி போயிட்டு வரணும். அதுக்காக நம்ம வந்து அல்டர்னேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அல்டர்னேட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஊஞ்சல் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். பாருங்கள், பட்டுட்டு அப்படியே திரும்ப வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ கொஞ்சம் டிகிரியை மட்டும் குறைச்சிக்கிறேன், ரொம்ப ஆடுது. ஸோ செகண்ட் டைம் குறைச்சிக்கிறேன், ஒரு 2 செகண்ட் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 30 டிகிரியில் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ நிறையா கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத, தட் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதாவது பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படின்னா என்ன, அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நான் அப்படியே கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் சீரியஸாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறவங்க மறக்காமல் போன சீரியஸ்லாம் பார்த்துட்டாங்க, அப்போ தான் புரியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தேவையானது ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஒரு டப்பா மாதிரி. ஸோ தேவையில்லாத எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ வித்து ஹைட்டு, அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்ன அப்படின்னா, மாற்றான் படத்தில் பார்த்துருப்பீங்க, சூர்யாவோட ஒட்டி ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் இருந்து நீங்கள் 2 ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொரு 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், 2 சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோம்னா, அந்த கிளாஸ் நேமை போட்டுக்கணும், பாக்ஸ்ன்னு போட்டு கோலன் வச்சுக்கணும், அதாவது சூடோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் 2 வகை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும் பிஃபோர் ஆஃப்டருங்கிறது. ஃபஸ்ட்டு பிஃபோருங்கிறதுக்கு நான் வந்து கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ வணக்கம்னு போடலாம், இல்லைன்னா நான் வந்து ஹாய்னு சொல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் எம்டியாக கூட விடலாம். எம்டியாக விட்றதுக்கு 2 அந்த கோலன் மட்டும் வச்சா போதும். சரி, ஆமாம், கோலன் மட்டும் வச்சா போதும், தட் இஸ் அப்பாஸ்டபி போட்டால் போதும். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். அப்சல்யூட்டுங்கிறது ஒட்டிக்கிடும், ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிஃபோர்னு போட்டாலே எனக்கு 2 பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது அந்த பாக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே பாக்ஸ் டாட் பிஃபோர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன், வித்து ஹைட்டு, அப்புறம் பிளாக்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸுக்காண்டி. அதான் 2ஆவது பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், எனக்கு அந்த சிவப்பு மேலே இந்த கருப்பு பாக்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ இதை வந்து நான் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டுன்னு சொல்லி போட்டுட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த பாக்ஸ் வந்து துண்டாக பிரிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் துண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதை வந்து ஒட்டணும் அந்த பாக்ஸோட. ஸோ இதோட பாக்ஸோட பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னா ஒரு சுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட்னா அதில் சுவர் மேலே ஓட்டுற போஸ்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிலேட்டிவ் அப்சல்யூட்னா. இப்போ பாருங்கள், நான் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்தோடனே எனக்கு லெஃப்ட் சைடில் வருது. அதாவது சிஸ்டமை பொறுத்தவரை அதுக்கு ரைட்னா அந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு. ஸோ உல்ட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்னா ரைட்டு, ரைட்னா லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டுன்னு கொடுத்தோடனே எனக்கு இந்த சைடு வந்து எனக்கு அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த சைடு நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணேன்னா ஒன்றுமே இல்லை, அது அப்படியே
சுட்டுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பிஃபோருங்கிறத ஆஃப்டர்னு மாற்றினா போதும், நம்மளுக்கு இன்னொரு டப்பா வந்து சுட சுட ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது பிஃபோர் ஆஃப்டர்னா. நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்து மார்ட்ரான் படம் மாதிரி சூர்யா மாதிரி ஒன்னோட ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதாவது ஒட்டிக்கிட்டே என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டுன்னு கொடுக்குறேன். ரைட்டுன்னு கொடுத்தா எனக்கு இந்த சைடு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். பாருங்கள், எனக்கு 2 பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இது மேக்ஸிமம். இப்போது நான் வந்து பாட்டம்னு கொடுத்தேன்னா எனக்கு மேலே போயிடும், இந்த பாக்ஸ் வந்து மேலே போயிடும். பாருங்கள், மேலே போயிடுச்சு. அண்ட் டாப்புன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சப்பை தான். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அதாவது ரெஸ்பான்சிவாக. ஏன்னா நான் பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ லெஃப்ட்டுங்கிறத நான் டாப்புன்னு கொடுக்குறேன். டாப்புன்னு கொடுத்தா கீழே வந்துடும். பாருங்கள், ஏதோ ரயில் பெட்டி மாதிரி என்னமோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போது அந்த கண்டென்ட் வந்து எனக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, அந்த ஹாய் அப்படிங்கிறது. ஸோ எல்லா இதுலையுமே தெரியும். அதுக்காக நான் பாக்ஸோட கலர் வந்து பிங்க்குன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அப்போது அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 2 இதுலையும் பிஃபோர் ஆஃப்டரில் பிங்க்குன்னு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஹாய் ஹாய்னு மேலேயும் இருக்குது, எனக்கு கீழேயும் இருக்குது. அந்த பாக்ஸோட ஹாய் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டோட கலரை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கலர் வந்து நான் வந்து ரெட்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் பாட்டமில் கொடுத்தேன், பாட்டம்னா டாப்பில் போயிடும். பாருங்கள், எனக்கு அந்த கண்டென்ட்டோட கலரும் மாறுது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இதை வச்சு ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறையா கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அழகாக சூப்பராக சீப்பான ரேட்டில் டொமைன் நேமோட எல்லாமே பண்ணித்தரோம். அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்னாலும் சரி, நாங்கள் வந்து பண்ணித்தர தயாராக இருக்கோம். எங்கள் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க.